அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கன்னி ராசி அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி, குரோதி ஆண்டு தமிழ் வருட பலன், நட்சத்திர ஆதாய விரய கந்தாய பலன் உள்ளது உள்ளபடி வாக்கிய பஞ்சாங்கப்படி பலன்கள் காண்போம். கன்னி ராசி அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த காணொலியை கடைசி வரை முழுவதும் பார்த்து பயனடையுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. முதலில் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனல் சார்பாக உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கன்னி ராசி அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு குரோதி வருட புத்தாண்டு கோச்சார கிரக நிலைகளை காணலாம். குரோதி வருடம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 8:14 13/4/2024 அன்று விருச்சிக லக்கணத்தில் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இந்த வருடம் பிறக்கிறது. குரோதி வருட கோச்சார கிரக நிலைகளை பார்க்கும்போது கும்பராசியில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். செவ்வாய் பகவான் கூட்டணி சேர்ந்திருக்கிறார். மீனராசியில் சுக்கிரன், புதன், ராகு. மேச ராசியில் சூரியன், குரு. சந்திர பகவான் மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். கன்னி ராசியில் கேது. இந்த வருட பலன் சித்திரை மாத அன்று கோச்சார கிரக நிலைகள். சித்திரை மாதம் 18ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி மாலை 5 மணிக்கு மேல் குருபகான் ரிஷபராசிக்கு பெயர்ச்சாரார். கிருத்திகை 2, 3, 4 பாதத்திலும், ரோகிணி நட்சத்திரம் 4 பாதத்திலும், மிருகசீரிஷ நட்சத்திரம் 2 பாதத்திலும் குரோதி வருடம் குருபகான் சஞ்சாரம் செய்வார். கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி வருடம் எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை காணலாம். கன்னி ராசி அஸ்த நட்சத்திர அதிபதி சந்திர பகவான் அவர் தினந்தோறும் ஒவ்வொரு நட்சத்திரமாக பயணம் செய்து கொண்டிருப்பார். கன்னி ராசிக்கு 6ஆம் இடம் சத்ருஸ்தானத்திலே சத்ருஸ்தானாதிபதி சனி பகவான் ஆட்சி பலத்துடன் மிக பலமாக இருக்கிறார். இந்த ஆண்டு பொறுத்தவரை கன்னி ராசி அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு பகை ஒடுங்கும், நோய் அகலம், உங்களுடைய வேலை தொழில் மிக பிரமாதமாக இருக்கும். 6ஆம் இடத்தின் அதிபதி ஆட்சி பலத்துடன் இருக்கும்போது வேலை செய்து கொண்டிருப்பவர்கள், ஒரு கம்பெனியில் அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள், உயர் பதவி, கூடுதல் சம்பளம், இந்த ஆண்டு நிலபுல சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள், நகை ஆபரணம், வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டு. 6ஆம் இடம் மிக பலமாக இருக்கும்போது பதவி உயர்வு, தொழில் விருத்தி அடையும். 3க்கும் 8ஆம் வீட்டிற்கும் அதிபதியான செவ்வாய் 6ஆம் வீட்டில் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது போட்டி, பொறாமை, எதிர்ப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரசு வேலை, அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த வருடம் விவசாயத்தில் போட்ட விதை முளைக்கும். முட்டுவலி செலவுக்கு மேல் 10 மடங்கு லாபங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் கன்னி ராசி அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டு. குடும்பத்திற்கும் பாக்கியத்திற்கும் அதிபதியான சுக்கிரனும், ஜென்ம ராசிக்கும் தொழில்ஸ்தானமான 10ஆம் வீட்டிற்கும் அதிபதியான புதனும் ராகுவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார்கள். எதிர்பாலினத்தோரிடம் கவனமாக இருக்க வேண்டும். பெரும்பாலும் இளைஞர்கள், ராகு திசை நடக்கக்கூடியவர்கள் காதலில் விழக்கூடாது. எதிர்பாலினத்தோரிடம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக வளரணும். பெற்றோர்கள் வரன் பார்த்து அவர்கள் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் செய்து கொள்வது நல்லது. பெரும்பாலும் கன்னிராசி அஸ்த நட்சத்திர அன்பர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுக்கு ராகு திசை நடக்கும்போது காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சுபிட்சமாக இல்லாமல் நிறைய குழப்பங்களை ஏற்படுத்துகிறது. ஏன்னா கன்னிராசி அஸ்த நட்சத்திரம் புத்திர தோஷம் உடைய நட்சத்திரம். ராகு திசை நடக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நேர் 7ஆம் வீட்டிலே புதன், ராகு, சுக்கிரன் 3 கிரக கூட்டணி இருக்கும்போது புத்திசாலித்தனமாக நன்றாக யோசித்து சிந்தித்து அஸ்த நட்சத்திரக்காரர்கள் இந்த குரோதி வருடம் செயல்பட வேண்டும். சித்திரை மாதம் 18ஆம் தேதி வரை குருபகான் அஷ்டமத்திலே இருக்கிறார்.
எதிர்மறையான எண்ணங்கள், பயம், பதற்றம், கோர்ட்டு கேஸு, வழக்கு வில்லங்கம், அசிங்க அகுமானம், இந்த பிரச்சனையெல்லாம் சித்திரை மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் 9ஆம் வீட்டில் அமர்ந்து குரு பகவான் வந்து கன்னிராசியை வரி செய்வார். குரு பார்க்க கோடி நன்மையை சித்திரை மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு கன்னிராசி அஸ்த நட்சத்திர அன்பர்கள் அனுபவிப்பீர்கள். இந்த வருடம் முழுவதும் ஜென்ம ராசியில் கேது, நேர் 7ஆம் வீட்டில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். கன்னிராசி அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு குரோதி ஆண்டு கந்தாய பலன்கள் காண்போம். வாக்கிய பஞ்சாங்கப்படி முதல் 6%, நடு 1%, கடை 1%. இந்த வருடம் முழு கந்தாய பலன் கன்னிராசி அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டு. முதல் 6% இருந்து பிற்பாதி குறைவதனால் இந்த வருடத்தை பொறுத்தவரை கன்னிராசி அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு தொழில் வேலைகள் மூலம் உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து எதிர்ப்புகள் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கன்னிராசி அஸ்த நட்சத்திர அன்பர்கள் எதிர்ப்புகள் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் செய்கிற வேலை, நீங்கள் செய்கிற தொழிலை கண்ணு கருத்துமாக செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். எதிரிகளிடம் போட்டி போடாமல் இருப்பது நல்லது. ஏன்னா குருபலன் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ, நம்முடைய முன்னேற்றத்திற்கு என்ன தேவையோ, நம்முடைய வசதி வாய்ப்புகளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் பார்க்கணும். 1000 பேர் நம்மளை பார்த்து பொறாமப்படுவாங்க. அதெல்லாம் கன்னிராசி அஸ்த நட்சத்திர அன்பர்கள் ஏன் என்னான்னு கூட அதை பற்றி நீங்கள் ஒருபோதும் யோசிக்கவும் கூடாது, கவலைப்படவும் கூடாது. நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ரோகிணி, அஸ்தம், திருவோணம் சந்திர பகவானுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்ல அழகானவர்கள். கன்னி ராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மெலிந்த தேகம் கொண்டவர்கள். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கொஞ்சம் தேகம் கொஞ்சம் விழுவில்னு இருக்கும். அது ஏனென்றால் உங்கள் நட்சத்திர விலங்கினம் பெண் எருமை. எருமை போல் நல்லா குண்டாக இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் விழுவில்னு மெலிந்த தேகத்துடன் தான் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுயநலவாதிகள் என்று சொல்லப்பட்டுள்ளது. யாருக்கும் ₹1 விட்டு கொடுக்க மாட்டார்கள். பெண்கள் சாபதோஷம் கொண்டவர்கள். ஒத்துப்போகாத குணம் கொண்ட வாழ்க்கை துணை அமையும். பில்லி சூனியம் செய்வன அமானுஷிய சக்திகளால் பாதிக்கப்படக்கூடியவர்கள். நல்ல சாப்பாட்டு பிரியர்கள். தூக்கமில்லாமல் விழித்திருக்கும் திறமை இவர்களுக்கு உண்டு. பெரும்பாலும் ரோகிணி, அஸ்தம், திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திலும் தொழில் செய்யக்கூடிய இடத்திலும் ஒரு கம்பெனியில் இருந்தாலும் சரி, அரசு வேலையில் இருந்தாலும் சரி, இரவு நேர டியூட்டியை தவிர்க்க வேண்டும். இரவு நேர வேலையை ரோகிணி, அஸ்தம், திருவோண நட்சத்திரக்காரர்கள் தவிர்க்க வேண்டும். ஏன்னா நீங்கள் சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீர்கள். சந்திரன் ஒரு இடத்தில் இருக்காமல் அவர் பாட்டி கெடுக்கிறதுன்னு வேகமாக போயிட்டுருக்கிற கிரகம். அதனால் நீங்கள் இரவில் படுத்து நன்றாக ஓய்வெடுக்கணும், நன்றாக தூங்கணும். இரவில் வேலை செஞ்சுட்டு பகலில் படுத்து தூங்கினீங்கன்னா உங்களுடைய மனம் குழப்பமடையும். அப்புறமேட்டி கோபதாபங்கள் அளவுக்கு அதிகமாக வரும். உங்கள் வாழ்க்கைக்கு பிரச்சனையை கொடுப்பதே அதில் தான். உங்கள் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை கொடுப்பதே இரவு நேர டியூட்டி நீங்கள் பார்ப்பதனால்தான். ஏன் எனக்கு வாக்கப்பட்டால் இம்புற்று வாழ முடியாதுன்னு சொல்வார்கள். சனி திசை வரும்போது ரோகிணி, அஸ்தம், திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனி திசை வரும்போது உங்கள் வேஷம் கலைஞ்சிடும். காவி உடுத்தி சந்நியாசம், உபவாசம், துறவரம், ஆன்மீக பற்று வந்துவிடும். நல்லா வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையெல்லாம் நல்லா நீட்டாக போயிட்டுருக்கக்கூடியவர் ஆன்மீக வழியில் திரும்பக்கூடிய நிலை சனி திசை வரும்போது ஏற்படுத்தி விடுவார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சனி திசை வந்துச்சுன்னா அல்லது சனி திசை நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அஸ்த நட்சத்திர அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கோயிலுக்கு போகிறீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடுங்க. அதையே முழு ஈடுபாட்டுடன் செய்யாமல் இருப்பது நல்லது. வேணா நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய எதிர்காலத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும். கோயில் கோயிலாக அப்பனை காப்பாற்று அப்பனை காப்பாற்றுன்னு நீங்கள் செல்லாமல் இருப்பது நல்லது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்து விட்டீர்கள். சுயநலமாக இருக்காதீர்கள். சுயநலம் உங்கள் மனதையும் உடலையும் கரையான் அரிப்பது போல் அரிச்சுவிடும். மெல்ல 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 உங்கள் மனமே உங்கள் உடலையும் உங்கள் குடும்ப வாழ்க்கையும் கரையான் அரிப்பது போல் அரித்துவிடும்.
ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுயநலமாக இருக்காதீர்கள். குடும்பத்திற்கு உதவுங்க. அண்ணன் தம்பி அக்கா தங்கை பெண்களையும் உடன் பிறந்தவர்களையும் மதியுங்கள். உங்களுக்கு நல்ல நிலை உண்டு. குரு பகவான் 9ஆம் வீட்டில் அமர்கிறார். கன்னி ராசி அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு பாக்கியத்திலே குரு பகவான் அமரும்போது கணவன் மனைவிக்குள் சண்டை கட்டி பிரிந்தவர்கள், குடும்பத்தில் சண்டை கட்டி தனிமையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், பெற்றோர்களிடம் சண்டை கட்டிக்கிட்டு பிரிந்து போனவர்கள், கடன்காரர்கிட்ட பயந்துக்கிட்டு பிரிந்து போனவர்கள் மீண்டும் ஒன்று சேரலாம். கடந்த கால பிரச்சனைகளை தவிர்த்து விடலாம். அதெல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு பெரும்பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு கன்னிராசி அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டு. உங்களுடைய மன எண்ணம் பேச்சு சிந்தனை சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சி அடையும். கன்னிராசி அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு 3ஆம் வீட்டை குருபகான் நேர் 7ஆம் பார்வையால் செய்யும்போது தைரியமாக சுறுசுறுப்பாக தன்னம்பிக்கையாக எந்த ஒரு முடிவும் எடுக்கலாம். தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு, அவர்களுக்கு சுபகாரியங்கள். 3ஆம் வீட்டை குருபகான் செய்யும்போது வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் வாய்ப்புகளும் அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு அமையும். குருபகானுடைய 9ஆம் பார்வை கன்னிராசிக்கு 5ஆம் வீட்டின் மேல் விழுகிறது. பூர்வீக புண்ணிய பலம் உண்டு. திருமணமாகி ஒரு வருடகாலமாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு. குழந்தை பாக்கியம் உண்டு. திருமண பாக்கியம் உண்டு. பூர்வீக சொத்துக்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். வழக்கு வில்லங்கம் கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீரும். குலதெய்வ அருள் கிடைக்கிறது. 5ஆம் வீட்டை குருபகான் செய்யும் பொழுது உங்களுடைய எண்ணம், உங்களுடைய ஆசைகள் அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு நிறைவேறும். அதற்குண்டான வாய்ப்புகள் இந்த குரோதி வருடம் குரு பார்வையின் மூலம் ஏற்படுகிறது. இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் ராசியின் மேல் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். நல்ல ஞானம் வரும். ஞானத்தை நேர்வழியில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஜோதிடம் கற்கலாம். ஆன்மீக வழியில் நிறைய கோயில்களும் சென்று ஞானத்தை மேம்படுத்தி கொள்ளலாம். இறைவனுடைய அனுகிரகம் முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். கன்னி ராசி அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு 9ஆம் வீட்டில் குருபகன் அமர்ந்து வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கிறார், அதிர்ஷ்டங்களை கொடுக்கிறார். இந்த ஆண்டு உங்களுக்கு கேட்காமலே உங்கள் வீட்டு கதவை தேடி நாடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சனி பகவான் 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். அதிர்ஷ்டங்கள் பல. ஒரு வீட்டு மனைனாச்சும் வாங்கலாம், விவசாய நிலனாச்சும் வாங்கலாம், நல்ல வீடு கட்டலாம், நல்ல வண்டி வாகனங்கள் வாங்கலாம். வசதி வாய்ப்புகள் உயரக்கூடிய வாய்ப்பு இந்த குரோதி வருடம் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. பயன்படுத்தி கொள்ளுங்கள். இளைஞர்கள் காதலில் விழுந்து உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கொள்ளாதீர்கள். எதிர்பாலினத்தோடம் கவனமாக பக்குவமாக உங்கள் வயதிற்கேற்ப நீங்கள் பழகி கொள்ளுங்கள். விபரீதங்களை தவிர்த்து விடுங்க. இந்த குரோதி வருடம் உங்கள் முன்னேற்றத்திற்கு உண்டான வருடமாக அமையும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.